ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நோன்பு 9 ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு சகர் சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து வெறுஞ்சோறு தான். அதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசி சம்பல், அதாவது மாசி கருவாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வெங்காயம் தக்காளி போட்டு இன்றைக்கி சம்பல் வச்சாச்சு. இதுக்கு சைடிஷாக என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி குழம்பு, அதாவது வெங்காயம் தக்காளி வத்தப்பொடி மஞ்சப்பொடி, ரொம்ப ஈஸியான இது தக்காளி குழம்பு. இது வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டால் சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். புளி சேர்க்காமல் வச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இன்றைக்கி நல்லா புளிப்பாட்டு தக்காளி குழம்பு. அதில் ஒரு முட்டையை, ஆளுக்கு ஒரு முட்டையை அவிச்சு போட்டு லைட்டாக கீரி அதோட போட்டு வச்சுட்டேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான இன்றைக்கி நம்ம வீட்டு சகர் சாப்பாடு. அதாவது ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இந்த தெருவில் 2 பைக்கு போகும், 4 ஆட்டோ போகும். அதனால் சில நேரம் வீடியோ ரெக்கார்டிங்கில் இந்த மாதிரி பின்னாடி இரைச்சல் சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்படி சகர் சாப்பாடு நாங்கள் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் நல்ல சூடான பால் குடித்தேங்க. இதில் என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம்னா, இந்த பிள்ளைங்களை எழுப்பி சாப்பாடு கொடுக்கறது தாங்க ரொம்ப கஷ்டமான விஷயம். சமைச்சிடலாம், ஆனால் அதை வந்து அந்த பிள்ளைங்களை எழுப்பி சாப்பிட வச்சு அதில் நியத்து வைக்கிற வரைக்கும் நம்ம உயிர் வந்து போயிட்டு வந்துடும். அவ்வளோ கஷ்டப்படணும். பிள்ளைங்க பெருசாக இருந்தாலும் நம்ம சின்ன பிள்ளையில எப்படி இருந்தோமோ அப்படியே தான் நம்ம பிள்ளைங்களும் இருக்காங்க. இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. வீடியோ பிடிச்சி